ஈடன் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிய நிலையில் ராமநாதபுரத்தில் கூலி தொழிலாளியின் மகள் 500 மதிப்பெண்ணுக்கு 499 எடுத்து சாதனை படைத்துள்ளார். இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் பார்வை திறன் குறைந்த மாணவர்கள், சிறையில் தேர்வு எழுதிய கைதிகள், பலதரப்பட்டவர்களும் 10ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் காவிய ஜனனி என்ற மாணவி தமிழ் பாடத்தில் மட்டும் 99 மதிப்பெண்களும் மற்ற அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இவரது தந்தை கூலி வேலையும், தாயார் மளிகை கடையிலும் வேலை பார்த்து வருகின்றனர். வறுமையிலும் சாதித்து காட்டிய மாணவி காவிய ஜனனிக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவி காவிய ஜனனிக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் கேக் ஊட்டி மகிழ்ந்துள்ளனர். என்னோட பேர் காவிய ஜனனி, டி காவிய ஜனனி. நான் ரஹ்மானி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கமுதியில் படிக்கிறேன். அண்ட் என்னோட SSLC போர்டு எக்ஸாம்ஸில் ஐ ஹவ் ஸ்கோர்டு 499 out of 500. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பிரின்ஸிபல் சார், பாதுஷா சாரும், டீச்சர்ஸ் அவங்களோட கோஆப்ரேஷனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு என்னோட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க இல்லைன்னா இது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அவங்களுக்காக அவங்களோட ஹெல்ப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களும் பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்யூ அண்ட் என்னோட கிரேட்ஃபுல்னஸ் அவங்க தெரிவிச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த கிருத்திகா என்ற மாணவி 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவி கிருத்திகாவிற்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துள்ளனர். என் பேர் கிருத்திகா. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடியில் சகாயமாதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th படிக்கிறேன். நான் 498 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்தேன் என் பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸை திருத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. 3 சப்ஜெக்ட்ஸில் சென்டம் வாங்கியிருக்கேன். டியூஷன் போனதில்லை. 11th பயோமேக்ஸ் எடுத்து IASக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ. இதேபோல் காரைக்குடியில் உள்ள ராமநாதன் செட்டியார் நகராட்சி அரசு பள்ளியில் படித்த மாணவன் சந்தோஷ் தேர்வின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போதும் பொதுத் தேர்வை எழுதி 494 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவன் சந்தோஷுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கேக் ஊட்டிவிட்டு மகிழ்ந்தனர். என் பேர் சந்தோஷ். என்னோட ஊர் கோட்டையூர். நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ராமநாதன் செட்டியார் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்தேன். அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நான் 500க்கு 494 மதிப்பெண்கள் எடுத்தேன். எப்போதுமே நான் எப்போதும் போல தான் படிப்பேன். படிப்பில் ரொம்ப ஓவராக படிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்போதும் போல் பாட்டு கேட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன். படித்தது புரிஞ்சு படித்தேன். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நல்லா மண்டையில் ஏற்றிக்கிட்டே எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சதுனால என்னால் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்க முடிஞ்சுது. இந்த பொதுத் தேர்வுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். அந்த நேரத்தில் அதுலேயுமே அந்த முடியாமல் இருந்ததுலேயுமே அடுத்த பொதுத் தேர்வு வந்ததுக்கப்புறம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது ப்ளஸ் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க எனக்காக. அந்த எல்லா ப்ரேயருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இதெல்லாம் சேர்த்து நான் அந்த பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன். எங்கள் பள்ளியில் முதலிடம் பெற்றிருக்கேன். அடுத்து பயோமேக்ஸ் இல்லைனா CS மேக்ஸ் இந்த மாதிரி குரூப் எடுத்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னோடய நாட்டுக்கும் என்னோடய பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க நினைக்கிறேன். கடைசியாக என்னோடய பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நான் என்னோட மிக்க நன்றிகளை சொல்லிக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண் பெற்ற தனியார் பள்ளி மாணவி சங்கரிக்கு ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள்
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு பள்ளியில் 80% கண் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி மாணவன் மதன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 477 மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளார். இதையடுத்து மாணவன் மதனுக்கு பள்ளியின் முதல்வர் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சாதனை மாதவன் மதன் மேல் படிப்புக்காக அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்து படிக்க உள்ளதாகவும் வருங்காலத்தில் கல்லூரியில் முதல்வராக ஆசைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். என் பேர் வாமதன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் காலனி காஞ்சிபுரத்தில் 10ஆம் வகுப்பு படித்தேன். நான் 10th படிக்கும் போது என் மார்க் 477. எனக்கு இந்த படிப்பை உதவி செஞ்ச ஆசிரியர்களுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லோரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் 11th அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து 11th நெக்ஸ்ட் படிக்க போகிறேன். மேக்ஸில் நான் சென்டம் முடிச்சிருக்கேன். நான் சிஏ போகலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நான் அந்த லைனில் போகலான்னு நான் ஆர்வமாக இருக்கேன். நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர் தமிழ் செல்வம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 420 மதிப்பெண்கள் எடுத்து சாதித்துள்ளார். பிறவியிலேயே கைகால்கள் செயலிழந்த மாற்றுத்திறனாளியான இவர் உதவியாளர் வைத்து தேர்வு எழுதி சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து வரலாற்று பாடப்பிரிவு எடுத்து வழக்கறிஞராக வருவதே தனது லட்சியம் என்றும் மாணவர் தமிழ்ச்செல்வம் கூறியுள்ளார். என் பேர் தமிழ்ச்செல்வம். நான் மீனாட்சிபுரம் புளியந்தோப்பில் இருக்கேன். நான் 6ஆப்புலேருந்தே நான் அந்த எம்டிடி ஸ்கூலில் தான் படிக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். நான் கடைசி நேரம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனால இப்போது நல்ல மார்க் கிடச்சிருக்கு. நான் இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுதேன். 11th 12th ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுதேன். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து அடுத்த லாயர் படிக்கணும்னு அதுக்கு மேலே ஆசைப்படுதேன். அதுக்கப்புறம் இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னா அம்மா, அப்பா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸு, அடுத்து எனக்கு ஸ்பெஷல் டீச்சரு, எனக்கு எங்கள் கோச்சு கொடுக்குற டீச்சரு எல்லாருமே எனக்கு தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க நல்ல. அதனால தான் எனக்கு இவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. 420 மார்க் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதான் இவ்வளோ மார்க்கு தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு எனக்கு. நான் இன்னும் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நான் 12th இன்னும் இதோட மார்க்கு ஸ்கோர் பண்ணுவேன். நான் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் ஆகிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். இதேபோல் தஞ்சை மேம்பாலம் அருகே உள்ள அரசு பார்வைத்திறன் குறையுடையோருக்கான மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து 12 ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 5 மாணவிகள் 14 மாணவர்கள் என மொத்தம் 19 பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளதால் பள்ளியின் தேர்ச்சி சதவிகிதம் 100 விழுக்காடாக உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வெளிவந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 100% தேர்ச்சி சேலம் மத்திய சிறையில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 23 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் தீனதயாளன் என்ற கைதி 342 மதிப்பெண் எடுத்துள்ளார். இதையொட்டி சேலம் சிறை கண்காணிப்பாளர் வினோத் தேர்ச்சி பெற்ற சிறைவாசிகளுக்கு பேனா வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் கோவை மத்திய சிறையில் 4 பெண் கைதிகள் உள்பட 54 கைதிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருந்தனர். இதில் கைதி மணிகண்டன் என்பவர் 379 மதிப்பெண் பெற்று கோவை சிறை கைதிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த வேளஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி மோனிஷா தந்தை இறந்த சோகத்திலும் தேர்வு எழுதிய நிலையில் தற்போது 332 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். குடும்ப சூழல் காரணமாக கஷ்டப்பட்டு வரும் தங்களது குடும்பத்திற்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்றும் மாணவி மோனிஷா கோரிக்கை விடுத்துள்ளார். எம் மோனிஷா, நான் வேளஞ்சேரியில் வசிக்கிறேன். வேளஞ்சேரியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த கஷ்டத்தோடு தான் அப்போ நான் எக்ஸாம் எழுதினேன். எங்கள் அப்பா தான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பேக் போனாக இருந்தார். இப்போ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும் தான் தனியாக கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் கூட எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆசை அந்த தாசில்தார் ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆசை. எங்கள் அப்பாவோட ஆசை எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் செயல்படும் குமரன் அரசு உயர்நிலைப் பள்ளியில்
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. ஏசி, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், சிசிடிவி வசதிகளுடன் தனியார் பள்ளியை பின்னுக்கு தள்ளும் வகையில் இந்த அரசு பள்ளி 100% தேர்ச்சியை பெற்று சாதித்துள்ளது. இதுபோன்ற பள்ளிகளை பார்த்து இனி பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடாமல் அரசு பள்ளிகளில் தங்களது பிள்ளைகளை சேர்ப்பார்கள் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அக்ஷய திருதியை முன்னிட்டு ரூபாய் 20,000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இச்சலுகை மே 12 வரை மட்டுமே.